வந்தோடனே சீலக்காரர் வந்து நிற்கிறாங்க, வந்து நிற்கிறோம். அது என்னன்னு கேட்குறேன் உங்களுக்கு. சம்மந்தம் வந்து நிற்க மாட்டாங்களாம்மா. அது போகிறீங்கம்மா, போகாமல் ஆபத்து வரும் போது எங்கம்மா கும்பிட்டீங்க கேட்டி சீலக்காரை கும்பிட்டுருக்கீங்களாம்மா, அந்த அம்மா வந்து நிற்கிறாங்களாம்மா. என்ன எனக்கு வழி போக்கலாமா ஆபத்து நடக்கிற போத. சரிங்கய்யா, எனக்கு தெரியலங்கய்யா. ஆபத்து நடந்தவங்க தெரியாதா? ஆபத்து வந்து விழுந்தது, ஆக்சிடென்ட் ஆனிச்சு. என்னம்மா சொல்கிறேன்? அந்த இடத்துல வந்து நான் முருகனை தான் நான் வேண்டினேன். என்ன முருகா, உனக்கு நான் வேண்டிக்கிட்டேன், நீ இப்படி அவங்க வந்து நிற்கிறாங்க, சம்மந்தம் வந்து நிற்க மாட்டாங்கம்மா. என்னன்னு பார்த்துக்குங்கம்மா. அவர் எடுத்து பார்த்ததுல எப்படின்னு தெரியுமா, உங்களோட சரியில்லைன்னு வரம்மா ஏடு. சரிங்க. உங்க ஏடு எடுத்து படிச்சனம்மா, ஏடு எடுத்து படிச்ச ஒரு பழம் கொண்டு வந்துருப்பாங்க, சரியில்லை சரியில்லைன்னு வரும்போது உங்க ஏடு எரிஞ்சு போய் வருதுமா. உங்க ஏடு தீயில எரிஞ்சு போய் வருது காமிக்குது. அப்படி காமிக்கணும் வாழ்க்கை நீங்க இழந்திருக்கணுமாமா. 5 வருஷம் ஆச்சு. பாவண்ணா யானா வருதுமா ஏடுலாம். சரிங்க சார். பேரை சொல்லுங்கம்மா. பையன் பேர் பாலசுப்ரமணியம். உங்க பேருமா? என் பேர் விஜயா. சொன்னீங்களா பெண்ணமாசனி? இப்ப பேசுங்கம்மா. பெண்ணமாசனி, பாவண்ணா யானா வருது, உங்க ஏடு எடுத்து பார்த்தல் வருதா? அதை எடுத்து பார்த்தாலும் அந்த ஏடு எரிஞ்சு வருதுக்குமா. அப்ப ஐயா ஏடை கொடுத்தாரு. இப்ப அதான் உங்களுக்கு கேட்டி, பாவனா யானா வருது, உங்க ஏடு எரிஞ்சு வந்திருக்குன்னு கேட்டி, அதை நீங்க வாழ்க்கை இழந்திருக்கணும். ஐயாட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க. மன்னிப்பு கேட்டு இல்லைங்கம்மா, காரியம் முடியும்மா. பாலசுப்ரமணியத்துக்கு ஐயா நான் ரொம்ப உங்கள்கிட்ட விசாரிச்சு வந்திருக்கேன் ஐயா. பையனுக்கு தான் விசாரிச்சு வந்திருக்கேன். அதனாலம்மா நான் என்ன சொன்னேன், அங்கே போங்கம்மா, ஐயாட்ட மன்னிப்பு கேளுங்க. அதான் பண்ணாம சொன்னேன், பாவன்னா யானா வந்திருக்குன்னு சொல்லி ஏடுல வந்திருக்கலாமா. உங்க ஏடு எரிஞ்சிருக்கு, உங்க பையன் ஏடு எரியலை. நான் சொல்ற விளக்கம் புரியுதா? உங்க ஏடு எரிஞ்சிருச்சு. ஐயாட்ட போய் ஏடை போய் கேளுங்க, திரும்ப எழுதுவார் அவரு. சரியா? அதே போல அந்த பானா சொன்னீங்களா, அந்த ஏடு எடுத்து பார்த்தனமா, அதை பையனாம் பாலசுப்ரமணியம் பையனாமா, அவருக்கு வந்து ஒரு இந்த முகத்தை பார்த்து காதை பார்த்தீங்களாமா, உங்க பையனோட காது பெரிய காதா இருக்கும் சாமி. பெரிய அதை தன்மை கேட்டு இப்ப பெரிய சொல்ல புரியுதாமா? புரியுது. பயமா இருக்காம? இல்ல இல்ல. அதான் உங்க பையனோட காதை பார்த்தீங்களான்னு கேட்டேன். பெரிய காதா இருக்கும். பெரிய காதா இருக்கு, மற்றவங்களோட பெருசா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அப்படி இருக்கும் போத அவன் எப்படி பண்றீங்கடா, விநாயகருக்கு வந்து சதுர்த்தி நாள் போட்டிருப்பாங்க தெரியுமா காலண்டர்ல, அது விநாயகருக்கு சதுர்த்தி நாள் அன்னைக்கு ஐயாவுக்கு பூசை பண்ண சொல்லுங்கம்மா. டெய்லி பண்ணக்கூடாது, சதுர்த்தி நாள் போட்டிருப்பாங்க காலண்டர்ல. எத்தனைக்கு? சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தின்னு போட்டிருப்பாங்க. சதுர்த்தி போட்டிருப்பாங்க அன்னைக்கு வந்து ஐயாவுக்கு பூசை பொருள் வாங்கி பூசை பண்ண சொல்லுங்க. 3 தடவை பண்ணணும். 3 நட 3 மாசம். 3 மாசம் மாசம் ஒரு தடவை வரும், மாசத்துக்கு 2 தடவை வரும். அவ்வளோ 3 தடவை பண்ணணும். சொல்ல புரியுதாம்மா? அப்படி பண்ணுங்கம்மா, அவனுக்கு சரியாகும்மா. வரும்போது பையனை கூட்டுவாங்கம்மா, சரி பண்ணிட்டாரு. சரிங்க சாமி. அவன் அந்தமான்ல இருக்கான் சாமி. வரும்போது கூட்டுவாங்கன்னு சொன்னேன். எப்ப வரும்போது கூட்டுவாங்கம்மா, சரி பண்ணி தாரு வேண்டிட்டேன். சரிங்க சாமி. இந்த பழத்தை உடைங்கம்மா. சிவனை ஈசனை எம்பெருமானை கோரக்கரை மச்சமணி சித்தரை தேரே சிவபாக்கரே பட்டினத்தாரே கவலை சட்டநாதரே அகத்தியரே பாம்பாடி சித்தரே, ஏடு ஏன் எரிஞ்சிருக்கு, பையேடு நல்லா இருக்கா, தருவி கொடுத்துடலாம்ல? சரிப்பா, குடிங்க. தலை வைக்காதீங்கம்மா. இப்போ 3 தடவை சாறு குடிச்சிங்களாம்மா, என்னம்மா சுவைகள் தெரியுது? இனிக்குதா, புளிக்குதா, கசக்குதா, காருதா, துவக்குதா? புளிப்பும் இனிப்பும் இருக்கு சார். புளிப்பும் இனிப்பு. ஃபர்ஸ்ட் புளிக்குதா? ஃபர்ஸ்ட் புளிக்குது, அப்புறம் ரெண்டா இனிக்குது. எலுமிச்சை புளிக்கிற இனிக்கிற பார்த்துறீங்களாம்மா? இல்லை. இப்போ என்னம்மா சொன்னேன் அந்த அப்போ விநாயகத்தை இப்போ அனுமதி வாங்கினேன். என்ன சொல்கிறான்னா, அப்போனா உங்கள் பையன் அதுக்கு போடணும் 3 தடவை. அந்த விநாயகருக்கு என்ன தேவையோ அது 3 பூசை பண்ணிட்டாங்களே வேலை முடிஞ்சுமா. நல்லா இருக்காருமா. செய்ய சொல்லிடுறேன் சார். செய்ய சொல்லி கண்டிப்பாக செய்ய சொல்லிடணுமா. இது உறுதிப்படுத்துறணுமா ஐயா? இப்போ சொல்லுங்கம்மா. இப்போ என்னம்மா கேட்டேன் அவங்ககிட்ட? இது உறுதிப்படுத்தணும்னு கேட்டேன் ஐயாட்ட. என்ன சொன்னேன்? இதை உறுதிப்படுத்தணும்னு சொன்னேன். அனுமதி என் கையில் ஒன்றுமே கிடையாதுமா, விநாயகர் அனுமதி கொடுத்தாருமா. சரியா செய்ய சொல்லியிருக்குமா. நல்லா இருக்கும்மா. அதை வரும்போது கூட்டுவாங்கம்மா, வந்த பின்னாடி கூட்டுவாங்க, அவசரப்படுத்தக்கூடாது. இங்கே வந்த பின்னாடி ஒரு தொழில் ஆரம்பிக்க சொல்லிங்கம்மா. அவருக்கு தொழில் இருக்குமா? அவருக்கு
சரிங்க தொழில் வாய்ப்பு இருக்கு, சரிங்க. இங்க வந்த பின்னாடி தொழில் உட்காரலாம். அவனுடைய மன வாழ்க்கை இதா இருக்குல்ல, அதான் அவனுடைய மன வாழ்க்கை சரி. என்னம்மா சொன்னேன், அது பெண்ணுங்கம்மா சரியான்னு சொல்லுமில்லம்மா, அது பெண்ணுங்க சரியாகும். சரிங்க சாமி. சரியா? உங்க ஏடு எரிஞ்சிருக்கு, அந்த பையன் ஆடு எரியலை, சரி பண்ணுங்க. சரி பண்ண சொல்லுங்க, சரியா செஞ்சிருவோம் சாமி. ஞாபகம் இருக்கா அண்ணைய? எப்படி ஞாபகம் இருக்கு? பார்த்து சாமி வந்து உங்களை பார்த்து சாமி எத்தனை வருஷம் முன்னாடி சாமி கும்பிட்டீங்க? 3 வருஷம். வயசுல ஆகுது. எத்தனை வயசு அந்த பையனுக்கு? 3 வயசு ஆகும். 3 வருஷம் ஆக போகுது. எங்கே கும்பிட்டீங்க? சாமி ஏன் எங்கே உனக்கு 3 வருஷம் எங்கே போனீங்க? ஏன் வரல? என்ன சொல்லி கொடுத்தேன் உங்கள்கிட்ட? 100 ஆண்டுகள் ஆனாலும் நானும் கருசாமி அமைதியாக இருப்போம். எத்தனை வருஷம்? 100 ஆண்டுகள் ஆனாலும் என்கிட்ட வந்து வாக்குறுதி வாங்கிட்டு சரியானால் நானும் கருசாமி அமைதியாக இருப்போம். வர்ற போத கண்ணியோடு தூக்கும்னு சொன்னேன். மலையில தான் வாங்கினேன். ஆமாம் சாமி. ஐயாட்ட கூட்டு போனேன். அங்கே ஒரு என்ன பழம் கொடுத்துட்டேன்? விதை கொடுத்துட்டேன். பப்பாளி விதை கொடுத்துட்டேன். உன் கூட ஒரு பையன், அவனுக்கு விதை எல்லாம் வந்துச்சு தெரியும் பார்த்தீங்களா? அவன் இந்த பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல தெரியுமா உனக்கு? போய் இந்த பையனுக்கு இந்த விதை முளைக்க வைங்க, குழந்தை பிறக்கும் சொல்லி அனுப்பிவிட்டேன். அவன் பிறந்துச்சுல, வரணும்ல, ஏன் வரல? வரணும் முடியாது, முயற்சி பண்ணி. அதுக்கு இல்லை தம்பி, நான் கதையெல்லாம் பேசல தம்பி. இன்னும் என்கிட்ட வாங்கினவங்க எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் நான் பிடிப்பேன். ஆனா அதுக்கும் வர வைப்பேன். அதுவும் சூழ்நிலை உருவாக்குவேன். நான் அதுக்கும் உருவாக்குவேன். என்னைக்கு போகலாம் ஐயாட்டா? அதை சொல்லுங்க. இங்கே இல்லை, அந்த ஐயாட்டா போகணும். என்னைக்கு போகலாம் சொல்லுங்க, உங்க முடிவு. என்னைக்கு தம்பி? நீங்க என்னைக்கு போகலாம் சொல்லுங்க தம்பி. என்னைக்கு தான் போகலாம், நான் ரெடி. ஐயா என்னைக்கு சொல்லிட்டார். ஆயிட்டு வந்து என்ன பேசுறா தம்பி, பாண்டியம்கால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கப்பா. 1 மணி நேரம் என்ன பேசி போனார். எத்தனை முறை நேடையா பேசணும்? கனவுல இல்லை, நானும் அவரும் நேடையா உட்காந்து பேசணும். 1 மணி நேரம் நானும் அவரும் உட்காந்து உரையாடணும் நைட்டில். பாண்டியமுக்கா போல இல்லை, எந்த நாள்னாலும் மேலே பார்க்க போகலாமா சார்? நான் தயார்னு சொல்லிட்டு. சரிங்க சார். சனிக்கிழமை தவிர, சரிங்க சார். சனிக்கிழமை தவிர என்னைக்கு போகலாம்னு சொல்லணும்னா நான் அதுக்கு தானே வேலை சொல்லிடுறேன். சரி, அடுத்த வாரத்தில் கூட கண்டிப்பாக நம்ம வரேங்க சார். அடுத்த வாரத்தில் கூட. தள்ளி போடாத தம்பி. சரிங்க சார். தள்ளி போடுறது நல்லதுக்கு இல்லை. சிக்கல்ல மாட்டிக்கிறாங்கம்மா. தள்ளி போறது நல்லதுக்கு இல்லைங்கம்மா. சரி, ஞாயிற்றுக்கிழமை கூட வந்துடுறேன். நாளை கழிச்சா வந்துடுறேன் சார். என்னைக்கு தம்பி? ஞாயிற்றுக்கிழமை. நாளை கழிச்சு. நாளைக்கு சனி, நாளை கழிச்சு. அப்பனா பேப்பர் எழுதிக்க, நான் சொல்ற பொருள் வாங்கிட்டு வரேன் ஐயா. சரியா? சரியா ஐயா, உங்களுடைய ஏடை எடுத்து பார்த்தனியா? எடுத்து பார்த்ததுல எப்படி இருக்குண்டா, சரியா இருந்து சரியில்லாம இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெய்வம் இருக்கு இல்லையா, உங்க குலசாமி. குலசாமி உங்களை சித்தி வேடிக்கை பார்க்கறதே செய்வேன்னு பிள்ளி சுண்ணி எதுவும் கிடையாது, நம்ப வேணாம். உங்க குலசாமி வேடிக்கை பார்க்குது. எதுக்கு வேடிக்கை பார்க்குதுண்டா, என்னைய உட்கார வைக்கிறேன்னு நீ வந்தீங்க, உட்கார வைக்கல. அது பங்காளி பிரச்சனை. அதை பத்தி நான் பேச வரல இல்லைங்க, அதை நான் பேச வரல. அவனு அம்மா என்ன சொல்லிருச்சு, அம்மா வந்திருக்காங்க, பின்னாடி உட்காந்துருக்காங்க, தடச்சம்மா பின்னாடி உட்காந்துருக்காங்க. இப்ப அண்ணே வந்துட்டாங்களாண்டாங்க. ஆமாம்மாண்ட அந்த அம்மா என்ன சொல்லுண்டா, உட்கார வைக்க வந்தீங்க, உட்கார வைக்கிறதுனால தப்பு இல்லை. இதெல்லாம் என்ன அப்படி கூட்டு முயற்சி, அதனால தப்பு இல்லை, விட்டாரு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அம்மா நாங்க வந்தோம், உட்கார வைக்கவும் இல்லை, ஐயாட்ட மன்னிப்பு கேட்டு உங்க வீட்டுக்கும் காட்டுக்கும் சுகத்தை வாங்கிட்டு போக சொல்றாரு. புரிஞ்சுங்களா? என்ன தெரிஞ்சு? ஐயாட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயா உன்ட்ட வந்தோம், உட்கார சொல்லி வந்தோம், உட்கார வைக்க முடியல, என்ன மன்னிச்சுக்கோங்க, எங்கனையும் பிள்ளைகளையும் காத்து கொடுங்கன்னு வாங்கணும். அவ்வளவுதான். என்னைக்கு என்ன பண்றீங்க, முடிஞ்சு அவ்வளவுதானியா? இல்ல அது நானா சொல்றேன், முடிஞ்சு வச்சு. உட்காரைக்க முடியலண்டா அவரை மன்னிப்பு கேட்ட வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க. ஏன்னு சொல்றேன் சொல்லிட்டு புரியுதாமா? என்ன புரியுது? நான் சொல்றேன் உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். வந்தீங்க, உட்கார வைக்க முடியல, ஐயா உட்கார வைக்க முடியல, மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு சுகம் வாங்கிட்டு போங்கம்மான்னு சொல்றேனம்மா. இது என்னமா உங்களுக்கு புரியுதா புரியலாமா? அங்க போறீங்களா, மலைக்கு போறீங்கல்ல, அங்க போய் மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்கு சுகத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொல்றேன். புரிஞ்சா? வீட்டுக்கு காட்டுக்கும் குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாமே தொழில் பண்ணித்தாரே அப்படின்னு சொல்றாரு அந்த அம்மா. சொல்லுது, தப்பு சொல்லலை. நீங்களா போய் கூட மன்னிப்பு கேட்டு வந்துடலாம். இல்லங்கம்மா, அப்படி இல்லங்கம்மா சொல்றேன், தப்பு இல்லை. அதுவும் சொல்றேன், தப்பு இல்லை, தப்பு இல்லை. நீங்களா போய் செஞ்சுக்கலாம், தப்பு இல்லைன்ட்டு. தப்பு இல்லை.
என்ன நீங்க சொல்லலாம், என்ன சொல்லுங்க. நாங்கள் மட்டும் அது மன்னிப்பு கேட்டுறோம், நாங்கள் உழைக்கிறது மட்டும் மாத்திரம் முடிஞ்சு போச்சியா, நீங்க தப்பிச்சிருங்க. இந்த கண்ணில இப்ப மாட்டினீங்கல்ல, நீ கண்ணி எடுத்து வெளியே போங்கன்றியான். புரியுதுங்களையா? அதை பெண்ணிட்டு வாங்க, அல்லது அத்தனையும் சரி பண்ணி தரேன்னு சொல்லுது அம்மா. அவ்வளோதான். அம்மா நாங்கள் வந்தோம், உட்காரங்களை மன்னிச்சுக்கு, எனக்கு என் குடும்பத்தும் தோட்டத்தையும் சரி பண்ணி கொடுங்க, முடிஞ்சா அவ்வளோ. அதெல்லாம் முடிஞ்சாங்க. எந்த தேங்காவளம் எதுவும் வாங்க வேணாம். உதிப்பேட்டு வாங்கிட்டு அவன் போட்டு பூசிட்டு வேலை முடிஞ்சிச்சு. உதிப்பேட்டு மட்டும் அவ்வளோதான், வேற எதுவுமே வேணாம்ட்டா. எதுவுமே வேணாம்ட்டா. சொல்லுங்க, என்ன பண்ணிக்கலாம்? நல்லா இருக்குங்கய்யா, எழுதி வச்சுக்குங்க. அது மன்னிப்பு கட்டுவாங்க, சரியா காட்டி இந்த இடத்துல உட்காந்துருப்பேன் வந்து கேள்வி கேளுங்கன்ட்டேன். புரிஞ்சுக்கலாமா? சீக்கிரம் செஞ்சிருங்க, அதாவும் சீக்கிரம் செஞ்சிருங்க. பிள்ளை குட்டிக்கு நல்லா இருக்கும், வெள்ளாமை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். போலாம்மா, இன்னைக்கு பள்ளிக்கெல்லாம் இன்னைக்கு போகலாம், நாளைக்கு பிரதோஷம்மா. இன்னைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம். நல்ல நாள், இன்னைக்கு நாளைக்கு போகலாமியா, நல்ல நாள். போயிட்டு வந்துருங்க. வேற என்ன கேட்க போற கேளுங்கய்யா. சரி பண்ணிட்டு முடிச்சுட்டா அம்மாதேன்ட்டா, மன்னிச்சு கேட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எதுக்குண்டா நான் விவரிச்சு பேசல. நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் ஒரு 10 பேர் வந்துருப்பீங்கல்ல, அங்க ஒரு பொருள் கொடுத்துட்டு வரல தண்ணிய, நானும் நீங்க வரல, நாங்க போய் அவங்கள்ட்ட எடுத்து ஊத்திட்டு வந்தோம். அப்ப வந்துதான் அவங்க சொல்லி தான் கொடுத்தோம். அதுக்காக மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. உங்களை மட்டும் இல்லை, அது சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் மன்னிப்பு கேட்க சூழ்நிலை வரும்போது பிடிச்சிக்குவாங்க, அவ்வளோதான். நீங்க முந்திரி மணிக்கு வீட்டு நல்லா சுகத்தை வாங்கிட்டு நல்லா செல்லாக்கன்னு போங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரிங்களாயா? மன்னிப்பு கேட்டு எதுக்கு ஊதிப்பாயிட்டு வாங்கிட்டு போக சொல்றீங்கடா? அந்த அம்மாட்டையும் அவங்க மன்னிப்பு கேட்டு அங்கே விபூதியை போட்டு விபூதியை அள்ளிட்டு வந்து காட்டுலையே தொழில் பண்றீங்கல்ல, அதுலேயும் பூமியிலையும் கிணத்துலையும் போடுங்க, சரி வென்று பூவா மலருன்னு சொல்றாரு. புரிஞ்சாங்கய்யா? சீக்கிரம் பண்ணிடுங்க. என்ன வயசு ஆகுது? 20. சரி, அரசு உதவி போறேன்னு கேட்கறாப்லப்பா. பேசு தம்பி. ஆமா இல்ல, அரசு உத்தியம் தாரின்னு சொல்றாரு, வாங்கிக்கிறியான்னு கேக்குறாரு. எப்ப எழுதி போறீங்க? போய் ஒரு பரிட்சை எழுதிருக்கேன். எக்ஸாம் எழுத போறேன். அதான் தம்பி, அவர் வாங்கிக்கிறான்னு கேட்டாரு. வாங்கிக்கிறீங்களா? எழுத போறதுக்கு முன்னாடி வந்து பாத்துருப்போம். சரி. அது ஒரு பேப்பர் வரும்ல, ஹால் டிக்கெட் வரும்ல, அதுல 7ஆம் நம்பர் இருக்கான்னு பாக்கணும். 7ஆம் நம்பர் வரான்னு பாத்துக்க. 7ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் இருக்கும், பாத்துக்க. பார்த்துட்டு பரிசீலனை போறதுக்கு முன்னாடி ஐயா என்னை எதிர்பார்க்க வேணாம், இவரை வந்து பார்த்துட்டு ஐயா கூட வாங்கன்னு சொல்லி எழுத வருவார் கூட. சரியா? அதே போல அங்க உங்க என்ன தடங்கள் வந்தாலும் அவரை கூப்பிடு. ஓடுற முறையும் தவறும் முறையும் அவர் வந்து தூக்கி கொடுப்பார். ஐயா வாயான்னு சொன்னா வந்துடுவா தம்பி. எனக்குனே வாங்கியிருக்கோங்க, வாங்கியிருக்க தம்பி. நீதானா அந்த பையன் தானப்பா? இன்னொரு பையன் இல்ல, பரிசையில இல்ல மேம். இப்ப காலேஜ்ல கோட்டை விட்டது நீங்க அழுதுங்க, போக வச்சாச்சலம்மா. தனமா சொன்னேன், என்னம்மா சொன்னேன், இவன் பள்ளியிடம் போகாதான் அழுதேன். பரிசையில ஃபெயில் ஆனது, இவன் போக மாட்டேன்னு சொல்லி அழுகிறீங்க. என்னம்மா சொல்லி அப்பதானே வந்து மாலை போட்டீங்க. அதான் படிக்க வச்சு திரும்ப அவர்தான் வேலை. இதே மாதிரிதான் வண்ட புலிக்காரனுக்கு வாங்கி கொடுத்துருக்குப்ப. இதே மாதிரிதான் அவனும் போகாதவனுக்கு 560 மார்க் எடுக்க வச்சு ஃபர்ஸ்ட் ஆட்டம் ஆர்மி முடிஞ்சு, ஆர்மி ஆர்டர் மட்டும் வரணும். ஆனா வண்டாரிக்கு சேர்த்து 3 பேருக்கு வாங்கியிருக்கு. இப்ப 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, ஒருத்தங்க ஆர்டர் வரணும், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேலை போட்டு ஐயா காரின்னு சொல்லிட்டாருலாமா. ஆமா, இப்படி ஆள் தானே விரும்புறாரு. பையனும் போறது வேலை அனுப்புறாரு, வேலை விட மாதிரி முடியுது. சரிங்கம்மா, அவர் அந்த முடிவுட்டாரமா தம்பி பேப்பர் மறந்துடக்கூடாதுங்க. பேப்பர் மறந்துடாது வந்து கேட்டு போக சொல்றாரு. அங்க தவறும் வரும்போது ஐயா கூப்பிட சொல்றாரு, கூட வரையும். சரியா தம்பி?
இந்தாங்க வந்துருங்க.